வணக்கம். நான் சுதர்ஷன் மகேஷ். ஆந்திர பிரதேசத்தில் தற்பொழுது தெலுங்கு தேசம் பார்ட்டி, பாஜக மற்றும் பவன் கல்யாணினுடைய ஜனசேனா கூட்டணி ஆட்சியில் இருக்கிறாங்க. அந்த மாநிலத்தில் எம்எல்சி அப்படின்னு சொல்லக்கூடிய மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படின்னு சொல்லக்கூடிய மேலவை, நம்ம ராஜ்யசபா மாதிரி மாநிலங்களவை இருக்கு இல்லையா, அதே மாதிரி. ஸோ அதனுடைய உறுப்பினர்கள் இந்தியாவில் ஒரு சில மாநிலங்களில் மட்டுமே எம்எல்சி இருக்குது. தமிழகத்தில் எம்ஜிஆரினுடைய காலம் வரைக்கும் எம்எல்சி இருந்தது. அதற்கப்புறம் எம்எல்சி அப்படின்றது கலைக்கப்பட்டது. தற்பொழுது வேணும் வேண்டாம் அப்படின்ற மாதிரியான மனநிலைமையில் டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே இருக்கிறாங்க. ஸோ அந்த எம்எல்சி அந்த அவையினுடைய உறுப்பினர் எண்ணிக்கை குறைஞ்சபட்சம் 40லிருந்து இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களினுடைய எண்ணிக்கையில் 1/3 வரைக்கும் இருக்கலாம் மேக்சிமம் அப்படின்ற அளவில் இருக்குது. ஸோ 2 வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த உறுப்பினர்களில் ஒரு பார்ட்டுக்கான எலெக்ஷன் அப்படின்றது ஒரு ரொட்டீனாக இருக்கும். இவர்களினுடைய அந்த காலம், பதவிக்காலம் அப்படின்றது 6 வருடங்களாக இருக்குது. ஸோ தற்பொழுது அங்கே ஒரு 10 எம்எல்சியினுடைய இடங்கள் காலி ஆகுது. ஸோ அந்த எம்எல்சியினுடைய காலி இடங்கள் அப்படின்றது எம்எல்ஏக்களினுடைய எண்ணிக்கை, மினிஸ்டர்ஸ் அவர்களினுடைய பரிந்துரைகள் ஆளுநரால் நியமிக்கப்படுறது, அதே நேரத்தில் உள்ளாட்சித்துறையில் இருப்பாங்க இல்லையா அவர்களினுடைய நியமனம், அண்ட் அதே நேரத்தில் அந்தந்த சங்கங்கள் இருப்பாங்க, அந்த சங்கங்களினுடைய உறுப்பினர்கள் வாக்களிக்கிறது. அடுத்தது டீச்சர்ஸ் அண்ட் கிராஜுவேட்ஸ், ஆசிரியர்கள் மற்றும் பட்டதாரிகள் அவர்கள் வாக்களிக்கக்கூடிய முறை அப்படின்னு சொல்லிட்டு பல வகைகளில் அந்த எம்எல்சிகளினுடைய அந்த தேர்ந்தெடுப்பு அப்படின்றது இருக்குது. ஸோ இதில் சிறுபான்மையினர் அந்த மாதிரியான விஷயங்களும் இருக்குது. ஸோ அதில் 10 பேர் இப்போதைக்கு காலியிடங்களாக இருக்குது. அதில் 3 காலியிடங்கள் நேரடியாக மக்கள் வாக்களிக்கிற மாதிரியான ஒரு ஆப்ஷனில் இருக்குது. ஸோ ஆசிரியர்கள் அண்ட் கிராஜுவேட்ஸ், ஸோ அந்த பகுதியில் பட்டதாரிகளாக ஆசிரியர்களாக பதிவு செஞ்சுருக்கிறவங்க மட்டும்தான் இந்த எலெக்ஷனில் ஓட்டு போட முடியும். எல்லா மக்களும் 18 வயதுக்கு மேலே இருக்கிறவங்க எல்லாரும் ஓட்டு போட முடியாது. ஸோ இந்த கிராஜுவேட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் இவர்கள் மட்டும்தான் வாக்களிக்க முடியும். ஸோ அதற்கான தேர்தல் நம்ம வாக்குச்சீட்டு முறையில் நடந்தது. 27ஆம் தேதி நடந்தது. தொடர்ந்து வாக்கு எண்ணிக்கையெல்லாம் நடந்து முடிஞ்சு சமீபத்தில் அதற்கான ரிசல்ட் அப்படின்றது வந்திருக்குது. ஒன்றிணைந்த கிருஷ்ணா, குண்டூர் இந்த மாவட்டங்களில் நடந்த பட்டதாரிகளுக்கான அந்த தேர்தலில் ராஜேந்திர பிரசாத், தெலுங்கு தேசம் பார்ட்டியினுடைய லீடர், அவர் தான் ஜெயிச்சிருக்கிறாரு. அதே மாதிரி ராஜசேகரம், இவர் என்டிஏ கேண்டிடேட், தெலுங்கு தேசம், ஜனசேனா அண்ட் பிஜேபி இந்த 3 கட்சிகளையும் பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய என்டிஏ கேண்டிடேட்டாக இருக்கிறாரு. இவர் குண்டூர் மாவட்டத்தில் நடந்த தேர்தலில் ஜெயிச்சிருக்கிறாரு. அண்ட் அதே மாதிரி 3வது இடத்தை ஒரு சுயேட்சை கைப்பற்றி இருக்கிறாரு. ஸோ அவர் ஒன்றிணைந்த கிழக்கு மற்றும் மேற்கு கோதாவரி மாவட்டத்தில் நடந்த எம்எல்சி எலெக்ஷனில் தான் ஜெயிச்சிருக்கிறாரு. ஸோ அவருடைய பெயர் ஸ்ரீனிவாசலு நாயுடு. ஸோ மொத்தமாக நடந்த 3 பகுதியில் நடந்த எம்எல்சியில் ஒரு இடத்துல தெலுங்கு தேசம் பார்ட்டி, ஒரு இடத்துல என்டிஏ கேண்டிடேட், இன்னொரு இடத்துல சுயேட்சை ஜெயிச்சிருக்கிறாங்க. 3ல் 2 அப்படின்றத ஆளக்கூடிய கட்சி ஜெயிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த எலெக்ஷனில் காங்கிரஸ் அண்டு ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் பார்ட்டி 2 பேருமே கலந்துக்கலை அப்படின்றதையும் கவனிக்க முடிகிறது. இந்த மாதிரியான தேர்தல்கள் நடக்கும் பொழுது அந்த சமூகத்தினுடைய, தட் இஸ் டீச்சர்ஸ் அண்ட் கிராஜுவேட்ஸ், இந்த சமூகங்களினுடைய நம்பிக்கை வாக்கு யாருக்கு இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாகவும் இருக்குது. ஸோ இதுதான் ஆந்திர பிரதேசத்தில் நடந்த மேலவை தேர்தலினுடைய முடிவுகள். மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.